ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போகிற ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜேகேயோட ஒரு ஒன் தானே பார்க்க போகிறோம். ஹிஸ் மக்கு பொண்டாட்டி. ஸோ இது ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஒரு ஒன் ஷாட்ரா. பெருசாக கண்டென்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக எல்லாேருக்கும் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹாலிடேஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன் நினைக்கிறேன், போட்டுருன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஓகே, இதில் பெரிய இன்ட்ரோலாம் கிடையாது. கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகேக்கும் உங்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஒரு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓகேவா? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா பெருசாக எப்படி யோசிக்கலாம் இல்லை, அப்படியே ஃப்ளோவில் வந்த கண்டென்ட் தான் இது. ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் வந்து நீங்கள் ஜேகே ஏந்துருட்டா அப்படின்ற மாதிரி அவனை எழுப்பிட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப தூக்கமாக மாதிரி. ஜேகே ஏந்திர ஜேகே, டைம் ஆச்சுன்ற மாதிரி நீங்கள் எழுப்புறீங்க. அவன் இப்போ திரும்பி படுத்துட்டு, உன் அப்பனுக்கு தான் வேறு வேலை வெட்டி இல்லைன்னு பார்த்தா உனக்கு மாடி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன வேலைக்கு டைம் ஆச்சுன்னு இப்போ எதுக்கு நீங்கள் அப்பாவை இருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், வந்தால் போய் 2 நாள் தான் ஆச்சு. டெய்லியும் கரண்ட்டு, வாங்க மாப்பிள்ள ஜாக்கிங் போகலாம், வாங்க மாப்பிள்ள பேஸ்பால் ஆட போகலாம். நாடி அப்பனும் பொண்ணும் சேர்ந்துட்டு என்ன கால் நிம்மதி தூங்கிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஜேகே, உனக்கு அவ்வளோதான், பார்த்துக்கோ. நீ வேலைக்கு போனப்போ போகட்டி போ, எனக்கு என்ன அப்புறம் வந்துட்டு ஏன் அப்படி சொன்ன, நான் தூக்கத்தில் சொல்லியிருப்பேன்டி. இப்படிலாம் பேச சோத்துல விஷம் வச்சுருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே, இருக்கிற சோற விஷமாக தான் இருக்கும். ஒன்று திரும்பி பார்த்துக்கிறேன். என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓடி தூக்கம் வருதுடி. அவன் படுத்து தூங்கிட்டான். இப்போ மறுபடியும் நான் வைக்கிற சோறு விஷமாக இருக்குமா, வீந்து வருவலை நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் இவன் மேலே இவனை புலம்பிக்கிட்டு, இவன் இப்படி இருக்கிறான், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கான்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்க, வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருப்போம் போலன்னு நீங்கள் புலம்பிகிட்டே கீழே வரீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு காலிமில் ப்ரெஸ் ஆகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு காலும் வருது. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கிளாரா தான் கால் பண்ணியிருக்கா. இவன் நமக்கு நல்ல நேரத்துலேயே கால் பண்ண மாட்டாள், என்ன எமகண்டத்தில் இழுத்துட்டு வந்திருக்காளோ அப்படின்ட்டு நீங்களும் சொல்லுடி அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நீங்கள் போவோம். மச்சான், ஹானா வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் பாரு, இன்றைக்கி 1 day மட்டும் நீயும் ஜேகேயும் பார்த்துக்க முடியுமா அப்படின்றா. இதே ஹானாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் மச்சான், ஹானா தான். பார்த்துக்கொடி ப்ளீஸ்டி, நானும் அவர் வெளியே போகிறேன்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு நான் என்ன பார்த்துக்கணும்? அவ்வளோதான், ஒன்றையும் ஜேகே ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு அமுச்சிச்சிட்டேன், அவள் என்ன வந்து சேர்ந்துருப்பா அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறா. இப்போ நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஹாய் அத்தை அப்படின்ற மாதிரி குட்டி ஓடிட்டுருக்கு. அம்மாவுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை பார்த்து கேட்குறீங்க. தெரியல, அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஜேகே மாமா பக்கம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டே வரா. இன்றைக்கி என்ன கூத்து நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நீங்களும் ஏதோ சாப்பிட்றியாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, நான் மாமா பார்க்க போகிறேன்னே. இப்போது நீங்கள் வந்து நான் மாமான்ட்டு இவெல்லாம் எவன் வீட்டுக்கு கூப்பிட்டா இப்போ பார்த்தாலும் புசு பண்ணி சுற்றுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹானா பார்த்து புலம்பிகிட்டு இருக்கவும், அத்தை தான் என்னை கூப்பிட்டிங்களா? இல்லைடா செல்லம், நீ போயிட்டு வா. ஆரிக் வரலையா? இல்லை, ஆரிக் வந்து அடம் பிடிச்சி அம்மா கூட போவேன்ட்டா. அப்படியே நீ அடம் பிடிச்சிருக்கலாம்ல. என்னத்த? இல்லை ஒன்றும் இல்லை. நீ போனால் மாமா தூங்கிட்டு இருக்காரு, அவர் நான் எழுப்பினாலும் ஏந்துக்கல, அது நீங்கள் எழுப்பினது, நான் எழுப்பினே மாமா ஏந்து வருவார் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து அவளை அப்படியே முறைகிறீங்க. என்னத்தானே நிஜமாக தான் சொல்கிறேன், பார்க்குறீங்களா சேலஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சேலஞ்சரி, நான் என் புருஷன் நான் கூப்பிட்டு வரல, நீ கூப்பிட்டு வந்துடுவானா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி உங்களுக்கும் ஹானாக்கும் லைட்டாக ஆகாது, ஏன்னா அவள் எப்பவுமே ஜேகே ரொம்ப பாசங்கப்பா, அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அப்படியே உல்ட்டா ஆரிக் வந்து உங்க மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பான், அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டு உங்கள் கூட தான் இருப்பான், அது ஜேகேக்கு பிடிக்காது. அதனாலேயே நீங்கள் 2 பேருமே, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சண்டை இருக்கும், அதோட ஃபன் அதிகமாக இருக்குன்னு உங்கள் 2 பேருக்குமே தெரியும். ஸோ சரி இங்கே போதும், இங்கே கட் பண்ணிட்டு நம்ம ஜேகே போவோம். இப்போ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஹானா வந்து, இன்னும் மாமா இன்னும் தூங்குறாரு, இது வரேன். இப்போ அவள் அப்படியே குட்டியாக இருக்காளா, ஐயோ ஏற முடியலையா அப்படின்ட்டு ஒரு ஸ்டூல் இழுத்துட்டு வந்து போட்டு அது மேலே ஏறி இப்போ ஜேகே மேலே போய் படுத்துக்கிறா. இப்போ ஜேகேக்கு எந்த சொரணையுமே இல்லை, அப்படியே தான் தூங்கிட்டு இருக்காங்க. கவுந்துருச்சு. மாமா அப்படின்ற மாதிரி காதில் கத்திட்டு இருக்கா. ஜேகே மாமா ஏந்துருங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லணுன்னே, என்ன இப்படி பண்ணுற, நான் வயன் இல்லை ஹானா வந்திருக்கேன், ஏந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் கீழே குக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் குரல் தரீங்க, அவன் ஏந்துக்கலாம் விடுடா நீ வந்துருன்ட்டு உங்களுக்கு கேட்குது. நான் வரமாட்டேன் மாமா, ஏந்துரு மாமா, ஏன் மாமா இப்படி
பண்ணுற அப்படின்ட்டு ஜேகே முடியை பிடிச்சி இழுக்கிறா, காதை பிடிச்சி இழுக்கிறா, என்னென்னமோ ட்ரை பண்ணுறா. ஜேகேக்கு ஒரு லெவலுக்கு மேலே முழிப்பு வந்து எப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏய் ஆனா குட்டி, நீ எப்போ வந்த? நான் வந்து 1/2 ஆச்சு. எவ்வளோ நேரமும் நீ எழுப்புறேன்னு தெரியுமா? போ என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி போய் மூஞ்சிட்டு இப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. இப்போ ஜேகேந்தர் காலையிலேயும் பொண்டாட்டி உயிர் எடுத்தானா இப்போ இவ்வளோ அப்படின்ட்டு அவன் கழுத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு என் சொல்கிறதுக்கு என்ன கோவம் என் மேலே அப்படின்ற மாதிரி அவன் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்கிட்ட பேசாத மாமா, என்கிட்ட பேசாத, நான் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிற க்யூட்டா. ஐயோ அழுக்கி, எதுக்கடி கோப்படுற? சரி டயர்டாக தூங்கிட்டேன், என்ன இப்போ? கீழே என்னன்னா உன் பொண்டாட்டி என்னன்னா என் புருஷன் நான் எழுப்பினாலே எழுந்துக்க மாட்டான், நீ போய் எழுப்பிடிவான்னு எனக்கு சேலஞ்ச் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கோம். ஜேகே சிரிச்சிட்டு, அது என் மக்கு பொண்டாட்டிக்கு என்னை எப்படி ஒன்று தெரியலடி அப்படின்ற மாதிரி ஹானாவோட மூக்கு பிடிச்சிக்கல. ஹானா வந்து வலிக்கிட்டு விடுங்க, சரி வாமாம்மா வாமாம்மா நம்ம வீடியோ கேம் விளாட்லாம் வாமாம்மா அப்படின்னோடனே சரி சரி நான் வரேன் போ, நிஜமாக வருவல்ல, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகேவும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து ஹானா தான் வந்திருப்பா. என்ன எந்துக்கல தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவள் போயிட்டு ஜேகேவோட ட்ரா திறந்து வீடியோ கேம் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பா, இது இப்படி தான் செட் பண்ணணுன்ட்டு. இருந்துட்டோன்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து இப்படி எட்டி பார்க்குறீங்க. அவன் குளிச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸு ஷர்ட்லாம் வெறும் வந்துட்டு தலையை தொடச்சிட்டு இருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு இந்து வந்துட்டான் இப்போ அப்படின்றீங்க. இப்போ ஜேகே திரும்பிட்டு என்னாடி கோல்டு பிடிச்சி தானே உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹானா பார்க்குறீங்க. வந்து அப்படின்ற மாதிரி அவள் இது பண்ணுறா. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு அவன் ஹான்றா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இப்போ ஆனந்த் யார் ஜெயிச்சது இப்போ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ நீங்கள் கிச்சன்லேருந்து பாத்திரம் பறக்குது வெளியே. ஓகே ஓகே எதான நம்ம வாயால் பேசிக்கலாம் அத்தை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு அவள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஜேகேக்கு புரிஞ்சிச்சு, ஓகே ஏதோ நடந்திருக்கு. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், கிச்சனுக்குள்ள அப்படியே வந்து கீழே பாத்திரம் போட்டிருப்பீங்க, வேணும் தான் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்டி பாத்திரம் எடுக்க மாட்டேன் பாத்திரம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன அதான் உன் தங்கச்சி பொண்ணு வந்திருக்கா எவ்வளோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னோடனே குழந்தைடி அவர் அவ்வளோ குழந்தை எனக்கு சேலஞ்ச் பண்ணுறாடா அவள் இல்லை அவர் ஆமாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இல்லை இந்த கிளாரை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கை இப்போ செய்வோம். இப்போ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி நிற்கிறான் இழுத்து. நீங்கள் வந்து விட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் நான் ஏன் வேணும், காலையிலே அவனை ஒழுங்காக கவனிக்காமல் போயிட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவன் டியூன் மாறும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஒரே ஒருமா ஜேகே விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அது எப்படி வாய்ஸ் அந்த டோன் மட்டும் கோமா வருது, ஆனால் ஃபேஸில் ஸ்மைல் எப்படி வருது? இப்போ நீங்கள் வந்து நான் கோமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை வந்து செடியூஸ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியும், கோமாவாக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா உங்கள் ஷோல்டரில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகே அப்படின்றீங்க, ஷோல்டர்னு கொஞ்சம் மேலே ஜேகே அப்படின்றீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே இப்போ உங்கள் நெக்கில் வந்து அவன் ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டிங்க. இப்போ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐ லவ் யூ ஏய் லவ் யூ தானே சொல்கிறேன் என்னடி உனக்கு அப்படின்ட்டு இப்போ கடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போயிடுச்சா ஜேகே போங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எவர் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் பார்க்குறான். நீங்கள் வந்து ஐயோ போங்க கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படின்ட்டு உங்கள் சீஸில் கிஸ் பண்ணிட்டு சரி சீக்கிரம் குக் பண்ணி தரான் பசிக்குது அப்படின்ற மாதிரி போயிடுறான். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண அவன் மயக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் சிரித்து குதிச்சுட்டு ஓடுறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பண்ணி மயக்கிறான் பொறுக்கி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜேகேக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. இவன் ஹானா கூட விளாண்டுதான் அவன் ஆஃபீஸ் போகிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டான். இப்போ அடிச்சு பிடிச்சி சாக்ஸ் மாட்டிகிட்டு இருக்கேன் ஒரு காலில். நீங்கள் வந்து நான் இது தான் உனக்கு காலையே எழுந்திரின்னு சொன்னேன், ஏமா இன்னும் இப்படி பண்ணுற, என்னை தண்ணி ஊற்றி தான் உன்னை எழுப்ப சொல்லியிருக்கேன் பாரு, கால் மேலே கால் பண்ணி கத்துறான் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதும் நீங்கள் அவனை பார்த்து ஏதோ நானும் எங்கள் அப்பா தான் உயிர், சரிம்மா தாயே தெரியாமல் சொல்லிட்டேன், சரி என் மேலே தான் தப்பு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹானா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறா. ஜேகே வந்து அவன் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போனவோ நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே சாப்பிட்றான். போதும் என்ன பண்ணு ஷோ சாப்பிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கண்ணை தான் காமிக்கிறீங்க. சாப்பாடு அப்படியே முழுங்கிறேன். ஹானா வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு மாமா
அத்தையும் என் மம்மி மாதிரி ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்களும் என்ன ட்ரிக்கு, இதே மாதிரி தான் டாடா நான் சாப்பிட மாட்டேன், எது பண்ண மாட்டேன், இது பண்ணாமல் கத்திட்டு இருப்பாரா. என் மம்மி எங்கள் டாடா பார்த்து கண்ணை மட்டும்தான் காமிப்பாங்க, அவ்வளோதான். என் டாடா அப்படி கத்திட்டு இருந்தாரு, அப்படியே சைலண்டாக போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. இப்போ ஜேகே சிரிச்சிட்டு, அது என்னமோ பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆ, பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பயம்னா பயம் இல்லை, அந்த பயம் இல்லடி, ஒரு மரியாதை, அந்த மரியாதை பயம், அந்த பயம் சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபுல்லாக ஊட்டி விட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஹானாவும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டாலும் நல்லா 2 பேரும் நல்லா படுத்து தூங்குறீங்க சாப்பிட்டுட்டு. ஹானா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, குட்டி குட்டி வேலை தான், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தான் என் கூட இருக்கா, ஆனால் அவங்க மாமா மட்டும் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டா நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் வந்து, அத்தை எனக்கு இது ஓப்பன் பண்ணி தரீங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா சாப்பிடவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஐஸ்கிரீம் டப்பா காமிக்கிறா. சரி, நீ ரொம்ப ஆசைப்படலாம் கொடுக்குறேன், ஆனால் உங்கள் அம்மா ஐஸ்கிரீம் யார் கொடுத்தான்னு கேட்டால் யார் சொல்லணும், மாமா தான் கொடுத்தாருன்னு சொல்லணும் அப்படின்னு சிரிக்கிறா. இதுலாம் உசாராக இருக்கேடி கேடி அப்படின்ற மாதிரி நீங்கள் அவள் கணத்தை பிடிச்சி கிள்றீங்க. ஸோ டைம் அப்படியே நைட் டின்னரும் செஞ்சிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கு, ஜேகேயும் வரல, ஃபோன் பண்ணுறீங்க, நாட் ரீச்சபிள். இப்போ ஹானா வந்து, மாமா ஏன் இன்னும் வரலை, டைம் அப்படின்ட்டு 1 to 8 o'clock ஆகுது அப்படின்ற மாதிரி அவள் எண்ணி பார்த்து சொல்கிறா. ஆமாம், என்னன்னு தெரியல. கார் சவுண்டு கேட்குது, கார் சவுண்டு கேட்குதுன்னா குதிக்கிறா. இவ்வளோ லேட்டாக வரா, என்னாச்சு? ஸோ இப்போ நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. தலைவர் ஃபுல் போதையில் இப்போ இறங்கி வந்துட்டு இருக்காரு. நான் ஆளான தாமரை, மச்சான் புர்ரா 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 புர்ரா. அம்மா, என் வீடு அந்த சைடு தானே இருக்குது ஜிமினு, அப்போ நீயே இந்த பக்கம் என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே இடுப்பில் கை வச்சு முறைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஜேகே, ஜிமினு, பீதா வந்திருப்பாங்க. என்னத்த மாமா ஸ்டெடியாக வரோன்னு பார்த்தா தள்ளாடிக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, கூட 2 தருதருங்க வருது, அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நான் என் வேலையை ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. போ அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவ்வளோ உள்ளே போகிறா. இப்போ நீங்கள் வந்து அப்படி நின்றுருக்கோம். ஜேகே வந்து, மச்சான் நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுவாடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நான் பாட்டுறா மச்சான், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மச்சான் அது டிங்கிள் இல்லைடா, ட்விங்கிள் ட்விங்கிள். இல்லை 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 நான் பாடுறா மச்சான் அப்படின்னு இப்போது தயாங்க வந்து, நான் பாடுறேன். அது நேத்து ராத்திரி எம்மா அப்படின்னு கோரஸ் பாடுறானுங்க அவங்க 2 பேர். தூக்கம் போச்சிடி எம்மா அப்படின்னு ஆடிக்கிட்டே வரானுங்க. இப்போ நீங்கள் குடுக்குன்னு கீழே வந்துட்டு ஜேகே அப்படின்றீங்க. அம்மா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் அப்படி தள்ளாடி ஜிம்முன்னு பிடிக்கிறான். மச்சான் மச்சான் பேலன்ஸ் பேலன்ஸ் முக்கியம்டா பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஒன்று என்ன ஜேகே கோலம் இதெல்லாம், நீங்கள் 2 பேர் என் கூட வந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது சிஸ்டர், ஆஃபீஸ் போயிருந்தோம். ஜேகே என்ன நடந்தது அப்படி மாதிரி கேட்குறீங்க. அவன் வந்து, ஐ கோ ஆஃபீஸ், மை சீனியர் மேனேஜர்ஸ் கால் மீ, ஐ எம் வெரி வெக்ஸ், ஸோ ஐ ட்ரிங்க் லிட்டில் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இங்கிலீஷ் ஒன்று கேடு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் தானே மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆண்டா 2 பேரும் இப்போ சொல்கிறானுங்க. மரியாதை இப்போ 2 பேரும் இங்கே வந்து கிளம்புறீங்களா, இல்லைன்னா உங்கள் பொண்ணாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணுவான்ற மாதிரி சொல்கிறீங்க. சிஸ்டர், உன் புருஷனை பத்திரமா வீட்டை விட்டுருக்கும், என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பேசுகிறேன் நீ, இந்தா உன் புருஷனை புடி அப்படின்ற மாதிரி விட்டோடனே அவன் அப்படியே வந்து உன் மேலே விளையாடுறான். ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐம் ஸ்டெடி மேடம்னு கை கட்டி நின்றுக்கிறான். இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போ அப்படின்றீங்க. ஸோ அவனை அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகிறான். இப்போ நீங்கள் ஜெமினி யூவி லெஃப்ட் அண்ட் ரைட் விட்றீங்க. இப்போ அவனுங்க, அம்மா தாயை கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு கும்பிட போட்டு உங்களுக்கு அப்படியே வெளியே போகிறானுங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு, ஏன் ஜிக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீக்கில் மட்டும் இது 6வது தடவை தெரியுமா, எப்போ கிளம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கவும் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ் டேங்க் இருக்கும். 1 2 3 4 7 நான் மொத்தம் இதில் எத்தனை வச்சுருந்தேன் அப்படின்னு எண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ எஸ் மேடம் அப்படின்னு திரும்புகிறான். என்னது, ஏன் இப்படி நிற்கிறீங்க, உங்கள் ஷர்ட்டுங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் அதை போட்டிருக்கேன், நடி தெரிதா பார்த்தியா, ஆம்ஸ்லாம் தெரிஞ்சு பார்த்தியா, இது இப்படி நிற்கிறதா உங்கள் ஊரில் ஷர்ட் போட்டிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவன் ஷர்ட்டே போடலை. இப்போ அவன் வந்து, ஆமாம் நான் என்ன கலர் சட்டை போட்டிருந்தேன், சிவப்பு கலர் தானே அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து நான் உங்கள் பர்த்டேக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தேன்,
அந்த பிளாக் கலர் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ஷர்ட் தானே நீங்கள் போட்டு போனீங்க, எங்கே அது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்படியே நம்ம ஜிமினியை தயங்கியும் காமிச்சேனா, மச்சான் யார் சட்டைடா இது, நானும் சட்டை போட்டிருக்கேன் நீயும் சட்டை போட்டிருக்க, அப்போ இந்த 3ஆவது சட்டை யாருதுடா, தெரில மச்சான் அவங்க வீட்டுக்கு கொடியில் காஞ்சிருக்கும், தூக்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி தயங்க சொன்னேன். இல்லைடா மச்சான் இரு நான் நல்லா எப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறேன். இந்த ஜேகே பையன்தான் ரொம்ப வேகுதுடா, இந்த சட்டையை பிடிச்சிக்கோடான்னு கொடுத்தான், காரில் தானே வரும் நானும் பிடிச்சிக்கிட்டேன், அந்த புறம்போக நாய் வாங்க வந்துச்சுடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த சட்டை என்ன பண்ண போகிறடா மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, வா நான் ஜெட்டியாக போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போகிறானுங்க 2 பேரும். இப்போ இன்சைடு அவன் வந்து எங்கேயோ வச்சுட்டேன்டி வந்துட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுகிற கதெல்லாம் என்கிட்ட வேணாம், எது குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே வந்து அதான் சொன்னனே ஐ கோ ஆஃபீஸ் ஜேகே, அது இல்லை எதுக்கு குடிச்சிங்க, அதான்டி ஐ கோ ஆஃபீஸ் ஜேகே எதுக்கு குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நாடி என்ன சொல்லுன்ற சொல்ல வந்து சொல்லாதன்ற நினத்தடி சொல்கிறது அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ இப்போ எதுக்கு என்ன கத்துறீங்க, வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தால் கேட்கணும், நீ பாட்டு லவுட் ஸ்பீக்கர்மா கத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆனா சோடி முடிஞ்சுது அப்படின்ட்டு அவன் நின்றுருக்கோம். ஆனால் சொல்லும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வரான். அவள் வந்து இப்போ இல்லை மாமா நான் உங்கள்கிட்ட வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அம்மா எதுக்கு நீ ஃபோன் வச்சிட்ருக்க, இப்போ ஃபோட்டோ எடுக்கிறியா, வா வா மாமா கூட ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போ ஹானா வந்து மாமா நீ காலையிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நான் இவளை கல்யாணம் பண்ணி பல வருஷமாக ஃபீல் பண்ணுறேம்மா, உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து எதே இங்கே பாருங்கள் அப்படின்னு இப்போ ஜேகே பார்த்து திருப்புறீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஆமாம் ஆனால் அவனா வர கும்பலாக வந்துடுவாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு குடும்பம்ட்டு ஜாலமாக இருப்பாங்க. எவன் கரண்ட் பில்லு எவன் மல்லிகை சாமான் வாங்கி போடுவான், அப்பனா அது சொட்டத்தலை நான் வாங்கி போடுறான், நான் தாண்டி வாங்கி போடுறேன் என் சொந்த வளப்பிடி அப்படின்ற மாதிரி நெஞ்சு தட்டோன்னே. இதெல்லாம் ஏன் என்னை லவ் பண்ணும் போதும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட வந்து என் பொண்ணு கேட்கும் போது உங்களுக்கு தெரியலையா, இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது ஒரு அறியாத வயசு, அழகில் மயங்கி வந்து இப்படி கிடக்குறேன், அன்றைக்கே புத்தி சரியாக இருந்தால் நான் இன்னொன்று கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது சொன்னீங்க அப்போ என்னமோ எனக்கு நீ தான் உயிர், நீ இல்லைன்னா வாழ மாட்டேன், எனக்கு உன் கூட தான் என் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆம்பளைங்க ஒரு போன கட்டணம் 1000 வந்து சொல்ல தான் செய்வாங்க, அதெல்லாமா நீ நம்பிட்டு இருப்ப மொக்கு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நமக்கா காலையில் ஏந்துப்பல அப்போ உன்னை பார்த்துக்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாரு பத்தல மாமாவுக்கு எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது பற்றியா, உனக்கு சாப்பிட்டு தப்பாக போட்டுருச்சுடின்ற மாதிரி உங்கள் வயிற்றை பாயிண்ட் பண்ணுறான். இப்போ நீங்கள் ஜேகே கையிலே அடிக்கிறீங்க, என்னடி புடிச்சுன்னு அடிக்கிற, வயிற்றுலாம் கை வைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நான் இதுவரை இங்கே கை வச்சது இல்லையா, இங்கே கை வச்சுருக்கேன் இங்கே கூட கை வச்சுருக்கேன், உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுங்க வந்து இப்போ ஜேகே வந்து ஜேகே சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹானா பார்க்குறீங்க. இப்போ ஹானா வந்து அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஹானா நீ ஃபோனை வச்சுட்டு நீ போய் தூங்க போ அப்படின்னு சொன்னோன்னே அவளும் வச்சுட்டு போகிறான். செல்லம் ஓடாதடி செல்லம் இங்கே வா மாமாட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் என் தங்கோண்டி நீ என் உயிரடி ஐ லவ் யூடி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்து அவனை அப்படியே பார்க்குறீங்க. இப்போது ஜேகே போதும் போங்க ரூமுக்கு போங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன், ஸ்டெடியாக நிற்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நின்றுக்கிட்டே வெளில போகிறான். நீங்கள் அவனை பிடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இதாக இருந்தாலும் நம்ம காலை பேசிக்கலாமாங்க, உங்களை கத்தி எனக்கு தலைவலி வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அப்படின்றீங்க. இப்போ அவன் வந்து சொல்லு நான் உன்னை இது வரையும் அடிச்சிருப்பேன் அடி, நான் சும்மா வயிற்று பாயிண்ட் பண்ணி கையில் அடிக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜேகே நீங்கள் இதுக்கால ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் தான் சொல்கிறேனே இப்போ இல்லை கல்யாணம் பண்ண 1.5 வருஷமாக நான் ஃபீல் தாண்டி பண்ணுறேன், டெய்லி ஃபீல் பண்ணுறேன்டி, பண்ணடி புதுசாக ஃபீல் பண்ணுறேன். அப்படியா நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ரூமுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி போனேன் பின்னாடி அப்படியே வரான். நீங்கள் வந்து பார்த்துட்டு தெரியும் இது மட்டும் கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ரூமை லாக் பண்ணிடுறீங்க. இப்போது வயன் டோர் ஓப்பன் பண்ணு வயன், ஏன் டோர் க்ளோஸ் பண்ண தூங்கணும் நான் வெளியவே கடை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு வெளியே ஒரு சோஃபா இருக்கும். இப்போ அங்கே தான் போய் படுத்துடுறான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வெளியே வரீங்க, தூங்கிட்டான். இப்போ நீங்கள் அவனோட ஷூலாம் கழட்டி எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கீங்க. அவனை நேராக படுக்க வச்சு பெட்ஷீட்டு எல்லாம் கோத்தி விடுறீங்க.
எதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுறானோ, காலைல ஈந்துக்கிட்டும் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் போய் இப்போ ஹானா கூட படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ ஹானா தான் வந்து ஜேகே எழுப்பிட்டுருக்கா. இப்போ ஜேகே வந்து அம்மா விடுமா அந்த ப்ளீஸ்மா மாமாவுக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. மாமா ஏந்திரு மாமா, கீழே அத்தை ஒரு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஏந்திரு மாமா அப்படின்ற மாதிரி அவள் எழுப்புவோம். இப்போ ஜேகேவும் ஏந்து உட்காந்துட்டு என்னம்மா ஆச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐயோ மாமா, கீழே வந்து அத்தை பண்ணுற வேலையை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே இப்போ ஜேகே வந்து தூக்கமா மாமா இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ முதல்ல அவள் ஃபோனை காமிக்கிறா. ஜேகே கண்ணை கசக்கிட்டு என்ன இருக்குது ஃபோனில் அப்படின்ட்டு பார்த்தா, ஸோ தலைவர் நேற்று நைட்டு பண்ண வேலையெல்லாம் ஹானா ஓரமாக நின்று வேலை பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருப்பா. இப்போ ஜேகே வந்து என்னது தரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் சட்டை எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஃபஸ்ட்டு. ஐயோ மாமா, இது அப்புறமா பொறுமையாக பாரு, ஃபஸ்ட்டு கீழே வா அப்படின்ட்டு இப்போ ஹானா குடுன்னு அவனை இழுத்துட்டு போகிறோம். ஜேகே வந்து தள்ளாடுன்னு நடந்து வரான். என்ன ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேகேவோட எல்லா பாட்டில் சரக்கும் எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கிறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு பொண்ணாட்டி என்னடி என்ன பண்ணுற இதெல்லாம். இப்போ நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க, அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன் நீ மட்டும் தான் குடிப்பியா, நான் குடிக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஒயின் விளாடாத ஒயின், ஏப்ரல் ஒன் கூட இல்லை. பாரு இதெல்லாம் கீழே ஊற்றுறாது, இதெல்லாம் காஸ்ட்லிடி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டில் கேட்கணும். கையை வெட்டிடுவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆனால் வந்து அத்தை ப்ளீஸ் அத்தை, மாமா மாதிரி நீங்களும் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எல்லாம் தெரியாது அண்ணா, உனக்கு வெளியே வண்டி ரெடியாக இருக்குது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஆனா வந்து இல்லை அண்ணா போன்னு சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துனோடனே அவள் அப்படியே ஜேகேவை பார்க்குறா. நீ போன அப்புறம் வர அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறான். ஆனால் போய் வெளியே விட்டுட்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு இது இப்படி ஏதோ ஒன்று அப்படின்ட்டு கிளாஸில் ஊற்றி இப்போது ஒன்று குடிக்க போகிறீங்க. ஜேகே வந்து இவனை எப்படியோ சமாளிக்கிறது, பாட்டில் எடுத்து ஊற்றிருப்பாள் அப்படின்னு வந்தால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. நீ இப்போ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி வர இப்போ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கிளாஸை கீழே வைக்கிறீங்க. இந்த கேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆன்னு பார்த்துட்ருக்கான். ஏன் நீ மட்டும்தான் போதையை போட்டு பேசுவியா, நானும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஒயன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க ஒயன், அதெல்லாம் குடிக்கூடாதுடி பொண்ணுங்க, அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பாட்டில் எடுத்து அப்படி ராவாடிக்கிறீங்க. இப்போ ஒயின் இன்னும் ஒயின், நீ இதுவரை எத்தனை தடவை குடிச்சிருக்கிற, இப்படி ராவாடிக்கிற, எனக்கு இப்படி அடிக்க தெரியாதுரி தண்ணி கலக்காமல் அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே அது வச்ச பாட்டில் வெளியே எடுக்காமல் அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இப்போ டேபிள் மேலேருந்து தூக்கி அடிக்கிறீங்க. அது பாட்டில் அப்படியே உடையுது. இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொன்ன நீ நேற்று, என்னை கல்யாணம் பண்ணி நீ கஷ்டப்படுறியாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் சட்டையெல்லாம் எடுத்து விட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைடியே, நேற்று நைட்டு நீ தாண்டா சொன்னேன், ஏதோ துரை வந்து எப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அது பாவம் பார்த்து என்ன கல்யாணம் பண்ண மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி கமெண்ட் திப்போம். இப்படி வந்து அப்படின்ட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடி போயிட்டு வாஷ் பேஷன் வந்து வாமிட் பண்ணுறீங்க. ஐயோ ஒயின் இதுக்கு தான் ஒயின் சொன்னேன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, ஏன்டி இப்படி பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளி விடுறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் எல்லாமே உங்களுக்கு பிளர்ராக தெரியுது. இப்போ நீங்கள் வந்து நீ தாண்டா காரணம் எல்லாத்துக்கும், நான் பாட்டு நல்லவளாக தானே இருந்தேன், கடைசியில் என்னை உன்னை மாதிரி குடிக்காரி ஆக்கிட்டல்ல நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னடி பண்ண உன்னை, நான் ஏதோ உடம்பு வலி குடிச்சேன்டியா, ஏதோ பண்ணியிருக்கிறேன் தெரியுது, ஆனால் நீ இப்படி குடிச்சிட்டு ஆடுறதுன்னா எதுவும் பண்ணல என்னமா சொல்கிறான். பேசாத அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே ஒரு டைரக்ஷனில் இருக்கா, நீங்கள் ஒரு டைரக்ஷனுக்கு காமிச்சு பேசுவோம், நான் தான் இங்கே இருக்கேன்டி அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி நினைக்கிறான். ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஒயின் ஃபஸ்ட் நீங்கள் வாயன் உட்கார ஒயின் அப்படி மாதிரி சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறேன். இப்போ டேபிள் மேலே நீங்கள் வந்து நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்னு தெரியுமா, நீ அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமா, உனக்கு என்னை பார்த்து நீ என்ன சொன்ன, எனக்கு தொப்பை போட்டுருச்சுன்னு சொன்னல்லடா, நீ மட்டும் என்ன நல்லா ஹல்க்கு மாதிரி உடம்பு வளர்த்து வச்சுருக்க, அதை நிக்கார தான் சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது
ஐயோ! இவ என்ன இப்படிலாம் வளர்றா? ஃபர்ஸ்ட்டு இத எடுத்து வைப்போன்ட்டு, நீங்க பாட்டு என்னென்னமோ பேசுறீங்க. இப்போ நீங்க வந்துட்டு, "எனக்கு இன்னொன்னு வேணும்" அப்படின்ட்டு நீங்க ஏந்து வரீங்க. "ஏய் உட்காருடி! ஒண்ணு அடிச்சதுக்கே நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற." "இல்ல எனக்கு இன்னொன்னு வேணுன்ட்டு." இப்போ ஜேகே ஆல்ரெடி கையில ஒரு 4 பாட்டில் வச்சிருப்பான். அவனால எடுக்க முடியாம இருக்கும். ஸோ நம்ம ஜேகே இப்ப தான் தெரியுமா, தலைவர் வீட்லயே பார் வச்சிருப்பாரு. நீங்க இப்போ இன்னொன்னு எடுத்து குடிக்கிறீங்க அதே மாரி. ம். இது டேஸ்ட் எவ்வளவோ பரவாயில்ல. நல்லா தித்திப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஏய் அதில ஃபாரின் சரக்குடி. நானே அது ஒரே ஒரு தடவ தாண்டி குடிச்சேன். இப்போ நீங்க வந்து அந்த பாட்டில கையில வச்சுக்கிட்டு, "நீ மட்டும் தான் பாடுவியா? நானும் தான் பாடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க பாட்டு பாடுறீங்க. ஜேகே வந்து அந்த பாட்டிலோட சேர்த்து உங்களையும் வேற புடிக்கிறான். "ஒயின், ஒயின், ஒயின் இப்படிலாம் பண்ணாத ஒயின். யாருக்காச்சும் இந்த அசிங்கமா நினைப்பாங்க ஒயின்." அப்படின்ற மாரி சொல்றான். ஆ அப்படிதானே எனக்கும் இருக்கும். என் புருஷன் நைட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டு வாசல்ல கத்துனா எனக்கு அசிங்கமா இருக்காதா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஐயோ! நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்டி அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ம்ஹ்ம். நானும் இனி உன் கூட சேர்ந்து குடிப்பேன். நம்ம சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்ற மாரி நீ சொல்றீங்க. என்ன இப்படிலாம் திட்டினா இப்ப என்ன கொஞ்சுறா? அப்படின்ட்டு இப்போ ஜேகே என்ன பண்றான்? சரி, சரி, சரி. நம்ம சேர்ந்தே குடிக்கலாம். நீ அந்த பாட்டில் மட்டும் குடுத்துறக்க சொல்லும்ல. ம்ஹ்ம். எனக்கு இந்த பாட்டில் வேணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ட்டு நீங்க அந்த பாட்டிலுக்கு கிஸ் பண்றீங்க இப்போ. ஜேகே வந்து, ஐயோ! ஜேகே உனக்கு வந்து என்னடா சோதனை இது அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்றான்? ஃபோர்ஸ் பண்ணி உங்க கையில அந்த பாட்டில வாங்குறான். நீங்க வந்து இப்போ அழுக ஆரம்பிக்கிறீங்க. அ எனக்கு அது வேணும். நீ குடிச்சா நான் தான் சொல்றேனா அப்படின்னு நீங்க அழுகையே வராம அழுகவும், ஜேகே வந்து சரி, சரி, சரி அழாத புடி அப்படின்னு குடுத்துடுறான். இப்ப இப்படிதான் நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் அவன உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே லைட்டா மயக்கம் வர மாரியே ஃபீல் ஆகுது. நீங்க வந்து, "டேய் ஜேகே" அப்படின்றீங்க. சொல்லுமா. என்ன?" அப்படின்னு மாரி அவன் கேட்குறான். அவன் லிட்டரலி நீங்க பேசி கேட்டுட்டு உட்காந்து தலையில கை வச்சு தான் உட்காந்துருக்கிறான். இப்போ நீங்க வந்து, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "என்னம்மா?" "நீ எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா?" அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே இப்போ உங்கள பார்க்குறான். "அவ்வளோ அழகா இருப்ப. பேரழகா இருப்ப தெரியுமா? அதுதான்டா எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உன்னோட ரக்கட் கேரக்டரு, அந்த ஸ்மைலு, அந்த முட்டை கண்ணு 2 அத வச்சே என்ன மயக்கிட்டடா" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜேகே சிரிச்சுட்டு, "அப்படியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஆமா. வேற என்னன்ட்ட பிடிக்கும் உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறான் இப்போ. ஆ வேற ஆம், "நீ வந்து என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும்." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க ஏந்து வர்றீங்க இப்போ. ஜேகே வந்து பார்த்து பார்த்து அப்படின்றான். இப்போ நீங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ளிப் ஆயி அவனோட லேப்ல உட்கார்றீங்க. ஜேகே வந்து, "பார்த்துடி ஏன்டி இப்படி பண்ற?" ம் நல்லா இப்படி சொப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த 2 கண்ணும். நல்லா இருக்கு. டம்ப்ளிங் மாரியே இருக்கு அப்படின்ற மாரி நீங்க கிள்றீங்க இப்போ. பரவாயில்லடி. குடிச்சாவாது புருஷன் இப்படி கொஞ்சணும்னு தோணுதே உனக்கு அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து, "அப்புறம் என்ன பிடிக்கும் என் பொண்டாட்டிக்கு என்ட்ட?" அப்படின்ற மாரி உங்க ஹிப்ல கை வச்சுக்கும். தொடாத என்ன." ஓகே மேடம் தொடல." அப்படின்றான். நீங்க கொஞ்சம் அப்படியே வழுக்கிட்டு போவும் புடிச்சுக்கிறான் இப்போ. தொடாதன்னு சொன்னேன்." அப்படின்ட்டு இப்போ ஜேகே கிட்ட நல்லா க்ளோஸா உட்காந்துக்கிறீங்க. அவனுக்கு லைட்டா டெம்ப்ட் ஆகுது. "ஒயன் நீ மேல வை ரூமுக்கு. ஃபர்ஸ்ட்டு போய் தூங்கலாம் வா" அப்படின்றான். நான் வரமாட்டேன்." இந்த லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸ் ஜேகே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில எனக்கு கிஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் தெரியுமா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்து இப்போ ஷை ஆகுறான். "என்ன வெட்கப்படுறியா ஜங்குக்கா?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. "ஏய் ஒயன் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதடி. எனக்கே அவன் ஷையா ஆவுதுடின்ற" மாரி அவன் ஐப்ரோ வந்து ரப்பணும். இந்த மாரி ஐப்ரோ ரப் பண்ணும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதே மாரி இந்த லிப்ஸ்டிக் கீழ இருக்கிற அந்த மச்சம், அப்புறம் இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த லிப்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஃபிங்கர் வச்சு அவன் லிப்ஸ வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணி ரப் பண்றீங்க. "ஒயன் வேணாம். அப்புறம் பின் விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றான். "என்ன பின் விளைவு, முன் விளைவு? நான் சொல்றத மட்டும் கேளுடா" அப்படின்ற மாரி சொல்றீங்க. அப்புறம் அப்படின்ற மாரி இன்னும் உங்கள பக்கத்துல இழுத்துக்கிறான். அப்புறம் இந்த ஹல்க் மாரி இருக்கிற பாடி பிடிக்கும். இந்த ஆர்ம்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அதுலேயும் அந்த ஜிம்மு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாரி ஸ்வெட்டா இருப்ப பார்த்தியா? அப்போலாம் அவ்வளோ ஹாட்டா இருப்படா நீ அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க.
ஜேகேக்கு ஷைனஸ் தாங்க முடியல. அவன் ஹெட்ட அவங்களோட ஷோல்டர வச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கான் இப்போ. போதும். இவ்ளோ ரசிச்சியாடி என்ன? இதெல்லாம் கேட்டு சொல்ல மாட்டேடி கள்ளி அப்படின்ற மாரி சொல்றான். நீங்க வந்து சொல்றத கேளு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது "ஐய் போடா பொறுக்கி" அப்படின்றீங்க. "பாத்தியா இவ்வளோ தூரம் வந்துட்டு அத மட்டும் சொல்ல மாட்ற பாத்தியா?" அப்படின்னு மாரி கேட்குறான். நான் ஏன் சொல்லணும்? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? சரி நான் உன்ன கேட்குறேன். உண்மைய சொல்லுவியா? அப்படின்ற மாரி கேட்குறான். என்ன உண்மை? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. நம்ம 2 பேரும் அது பண்ணும்போது உனக்கு ரொம்ப பிடிக்குமாடி? அப்படி மாரி கேட்குறான். எது பண்ணும்போது? அதான் அது அப்படின்ற மாரி கேட்குறான். எது? அப்படின்றீங்க. அவன் அதுன்றான், நீங்க எதுன்றீங்க. இப்போ ஜேகே வந்து அதாம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் மேக் பண்ணுவோமே. இப்போ நீங்க வந்து அப்படின்னா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அது நான் வேணா பண்ணி காம்பா அப்படின்ற மாரி கேட்டோனே, ஓகே அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஜேகே அப்படியும் லிஃப்ட் பண்ணி பெட்ரூம்க்கு கூட்டு போறான். நீங்க வந்து இப்போ அம்மா நான் எப்படி மிதக்குறேன் அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. மிதக்கலடி நான் தானே உன்ன தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நீங்க வந்து அப்படியா? கீழ போட்றாத. அப்புறம் எனக்கு இடுப்பு புடிச்சுக்கும் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. பரவால்ல. நான் அவனுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நிஜமாவா? நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஜேகே என்ன பண்ணுறான், அவங்கள உட்கார வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் இப்படி எச்சு பண்ணுறேன் மேலே? எச்சு பண்ணலடி, கிஸ் பண்ணுறேன். நீ மொக்கு பொண்டாட்டி. நான் மக்கு பொண்டாட்டினா நீ என் மக்கு புருஷன் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து ஜேகே உங்கள் மேலே அப்படியே கொஞ்சம் ஓவர் ஆகுறான். இதெல்லாம் பிடிச்சிருக்காடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். வெயிட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுற நீ? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. கரெக்டாக இந்த இடமோட ஆஃப் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வெயிட்டாக இருக்கே நீ என்னை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் நெளியிறீங்க. அவனுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். வந்து வலிக்குது அப்படின்றீங்க. இப்போ ஜேகே வந்து இது பிடிச்சிருக்காடி உனக்கு? இதாண்டி கேட்டேன், இது உனக்கு பிடிச்சிருக்குதா? கேட்டால் என்றைக்கும் வாய் திறக்க மாட்டேன் சொல்லு அப்படின்றான். நான் என்ன சொல்கிறது? சொல்லு, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. சொல்லுடி பிடிக்கலையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வேகமாக பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. நீங்கள் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த லவ் மேக் அப்படியே போயிட்டுருக்கும் போது நீங்கள் வந்து என் மேலே படுக்காத, எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் நீ சொல்லிவிட்டு இப்போ ஜேகே வந்து அப்படியா அப்போ நீ அதே மாதிரி பத்துக்கிறியா அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து அம்மா இது எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குது, கீழே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்போது நீங்கள் அவன் மேலே இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏந்துக்கு பக்கம் எந்துக்காதடி ப்ளீஸ் டி எந்துக்காதடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே தான் ஒரு லவ் மேக் போயிட்டுருக்கு. சாரி ஒரு நிமிஷம், சாரி நான் சிரிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இதுவரை ஜேகேக்கு இந்த மாதிரிலாம் பேசினது இல்லையா, நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். இப்போ தம்ப்ளைன் ஒரு பாதி ஷாக் ஆகிட்டேன் நான். ஓகே போதும் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நீங்கள் அவன் மேலே ஓவராக இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அவனுக்கு ரொம்ப டெம்ட் ஆகி ஸோ அப்படியே தான் வந்து மாற்றி இப்போ ஒரு லவ் மேக் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லவ் மேக் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஜேகே வந்து அவன் ரிலீஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டான். நீங்கள் ஃபஸ்ட்டே தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே வந்து அந்த டேவே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. உங்களுக்கு செம்மையாக தலை வலிக்குது. நீங்கள் வந்து இப்போது பிளாங்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கடவுளே எதுக்கு இப்போ எனக்கு தலை வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் இப்போது இந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போது நீங்கள் வந்து அம்மா நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவங்க மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டைம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஜேகே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே
ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இப்போது கொஞ்சம் ஹெட்டை டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூடாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பேங்கெட்டை கவர் பண்ணுவோம். வேணாடி வேணாடி இந்த வியூ செம்மையாக இருக்குடி, ப்ளீஸ் டி எப்படியே உட்காரு அப்படின்னு சொல்கிறான். சீக்கி என்ன பண்ணுதுலாம், நான் எப்படி இப்படி வந்தேன் டேய் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து நான் எதுவுமே பண்ணலடி, நீ தாண்டி குடிச்சிட்டு என்ன பண்ணிட்ட அப்படின்றான். எனது ஜெக்கி நீ போய் சொல்கிற ஜெக்கி, நானும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இது எப்படி நடந்தது, நேற்று பாட்டில் எடுத்து தட்டி வச்சேன், ஒரு கிளாஸ் குடித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு குடிச்சியா, குடித்ததுக்கப்புறம் நீ பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்போ இதை பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்கள் ஃபோன் எடுத்து காமிக்கிறான். நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனை வாங்கி நீங்கள் ஃபோனை வாங்கி பிளாங்கெட்குள்ளே வச்சு பார்க்குறீங்க. நேற்று நைட் நீங்கள் சொன்னதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறான். அவன் கேட்டப்பவே ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டான். நீங்கள் வந்து ஐயோ ஏன் இன்னும் ஆன் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோன் மேலே உங்கள் ஹெட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டை க்ரிப் பண்ணி இழுத்துக்கிறான் பக்கத்தில். நீங்கள் வந்து ஜங்குக்கு என்னை விடு ஜங்குக் அப்படின்றீங்க. அப்போது என் மொக்கு பொண்டாட்டி இல்லை, அவளுக்கு இவ்வளோ ஆசை இருந்திருக்கு அப்படி தானே அப்படின்மா கேட்குறான். நீங்கள் வந்து ஐயோ ஜேகே இப்போலாம் கேட்காது ஜேகே அப்படின்னு நீங்கள் அப்படியே முணுமுணுக்கிறீங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச தெரியுமா, அந்த எண்டு பாரு அப்படின்ட்டு அந்த ஃபோனை வாங்கி அந்த எண்டு காமிக்கிறான். ஸோ நீங்கள் அவன் மேலே இருந்திருப்பீங்கள்ல, அது ஐயோ அப்படின்றீங்க. நீங்கள் இப்போ ஃபோனை வாங்கிட்டு செம்மையாச்சு தெரியுமா, உனக்கு பண்ண தெரியாதுன்னு நினச்சேன்டி, நான் பக்காவாக பண்ணுறேடி அப்படின்னு சொல்கிறேன். சங்குக் அப்படின்னு நீ கணத்துலேயே அடிக்கிறீங்க. நீ தாண்டி பண்ண, அதுதாண்டி நான் சொன்னேன் அப்படின்றான். ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுப்போம். நான் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டை வரேன்டா. பாய் பாய்.